ஒரு தடவை குமாராஜா சார்கிட்ட பேசும்போது அவர் சொல்லிட்டே இருப்பார், இஃப் சம்மன் கேன் ரைட் டயலாக்ஸ் லைக் விசு சார், நீங்கள் எங்கே இனிமேல் போய் தேடுறது அப்படின்னு கேட்டார். இப்படி என்ன மாதிரியான ஒர்க்கு. தில்லுமுல்லில் அவர் தான் டைலாக்ஸ். தில்லுமுல்லு சினாரியோ என்னன்னா, மாதவி அவங்க வந்து அந்த ரஜினி சாரை லவ் பண்ணுவாங்க, மீசை இல்லாத இந்திரனை லவ் பண்ணுவாங்க. இவர் தேங்காய் சீனிவாசன் சாருக்கு வந்து இவர் பெரியவர் பிடிக்கணும், சந்திரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆமாம், இவ்வளோதான சீனு. கூப்பிட்டு இப்படியே பேசியிருக்கலாம்ல, அம்மா இங்கே பாருமா நான் சந்திரனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து இல்லை நான் இந்திரனை லவ் பண்ண ஈஸி தானே. இதுதான் பாயிண்ட். ஆனால் விசுங்கிற டைலாக் ரைட்டர் அதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு படி மேலே கொண்டு போகிறார். வந்து உட்காந்துருவாங்க, உட்காந்தோடனே சாப்பிடு அப்படின்னாரு. நான் சாப்பாடு போடுவாங்க. போட்டோடனே அந்த வெண்டைக்காய் கறியை போடு அப்படின்வார். வெண்டைக்காய் கறியை கூட போடுவாங்க. எனக்கு வேண்டாம், அவங்க எனக்கு வேண்டாம். உன்னை ஏன் அப்படின்னாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்னாப்புல. வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னாரு. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த மெட்டஃபர் எங்கன்னா வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னோடனே அதுவும் அது மூஞ்சியும் குழன்னு அப்படின்னாப்புல. ஆனால் அவ்வளவும் மூளை அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் என்ன சொல்கிறார், பெற்றவங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு எது வேணும் வேணான்னு அப்படின்னாப்புல. சாப்பிட போகிறவன் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. உடனே பண்ண சொல்லாப்புல, தெரியுது மனசுக்குள்ள வேற ஏதோ காய்கறியை நினைச்சிருக்கிற அப்படின்னு. ஒன்று அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு காலிஃப்ளவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, சுட்டுடுவேன், எனக்கு தெரியாம காலிஃப்ளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சுட்டுடுவேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, உன் காலிஃப்ளவரை பத்தி எனக்கு தெரியாதா, பார்க்க பளபளன்னு இருக்கும் ஆனால் உள்ள அவ்வளவும் புழு. டயலாக் ரைட்டிங் ஆஸ் அன் ஆர்ட்டா அதுக்குள்ள இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பொட்டன்ஷியல்ஸ் எப்பயோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் ரீசெண்டாக ஒன்று படித்தேன், இஃப் யூ வாண்ட் டு கெட் அ நியூ ஐடியா ரீட் அன் ஓல்டு புக்குன்னு.